இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு கரப்பாம்பு வச்சு சும்மா அடிச்சு தூக்கி போடணும், அலட்சியமா பேசுவாங்க. இது ஆரம்பிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இது ஆம் ஆத்மி கட்சியில யூக வகுப்பாளராக இருந்த ஒரு இளைஞன் தான் இந்த அபிஜித் தீப்கே என்ற இந்த செயல்பாட்டாளர். ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடங்கிய ஒரு இளைஞன் தன்னுடைய ஜாதிக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி எங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும், நாங்களும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பல்லாயிரம் பல லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்த ஒரு இளைஞன். அவங்க எல்லாத்தையும் நடுரோட்டில் விட்டு இவன் மட்டும் போய் இன்னைக்கு ராணுவத்தை வேணும்னா எங்கள் மேலே நீங்கள் பாலியல் துன்புறுத்தலை பண்ணுங்க, எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முன்ன வரோம், மூக்கில் குழாய மாட்டிக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. அப்போல்லாம் இணையத்துக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் இல்லை. தேர்தலில் நின்று மிக குறைவான மலிவான வாக்குகளை வாங்கி என் மக்களே என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நம்ம கொடைக்கானலில் குடியேறி சோனம் வாங்சுக் வந்த பிற்பாடு இதனுடைய தளம் வேற மாதிரி மாறுது. கைராம் சர்விலா மாதிரி, அண்ணா சாரை மாதிரி, ஹர்திக் பட்டேல் மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை ஆயிருப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க போய் அபிஜித் தீப்கே மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஒரு மனிதனாக உருவெடுத்து விட்டான். இன்னைக்கு சோனம் வாங்சுக் ஒரு மலையிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு மலைவாழ் மனிதராக இருந்தாலும் கூட ஒரு போராட்டக்காரராக அறியப்படுகிறார். அந்த போராட்டத்தினுடைய நியாயங்கள் என்ன, அநியாயங்கள் என்ன என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். மாநில அரசு பரபரப்பாக இருக்குது. அதை நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம் கடந்த காலங்களில். இன்னைக்கு காலையில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கைது. ஏற்கனவே அதே பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அது அவதூறு வழக்கு, அதெல்லாம் கைதுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. வழக்கு தொடரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ மார்க்கெட்டையன் கைது. இது கருத்துரிமை பேச்சுரிமைக்கெல்லாம் இல்லையா இங்கே அப்படின்லாம் ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு. மாநில அரசியலில் இந்த பரப்பு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை பற்றி பேசியிருக்க நேரம் இந்த தலைநகர் டெல்லியிலையும் அரசியல் பரபரப்பு. நம்ம இந்த மாநில அரசியலில் பேசி டெல்லி அரசியலும் இப்போ பேசாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவனக்குறைவு நம்மள்கிட்ட இருந்துருச்சோ அப்படிங்கிறதும் உண்டு. ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதை பற்றி நம்ம அதிகமாக விவாதிக்கல. இப்போ இந்த நேரத்தில் நாடாளுமன்றமும் கூடுது. நீட் விவகாரம், தொகுதி மறுவரையறை, இந்த மாதிரி விஷயங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை, பல்வேறு விஷயங்கள், மசோதாக்கள், இந்த வந்தே மாதரம் கொண்டு வர போகிறாங்க ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு கொண்டு வரதில் எதிர்கட்சிகள் எதிர்க்க போகுது. அவங்க சில காரணங்கள், நீட்டு விவகாரத்தில் அந்த வினாத்தாள் கசிஞ்சது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பல்வேறு கோரிக்கை வச்சுருக்கு. நடுவில் இந்த குதிரை பேரம் மேற்கு வங்கத்தில் நடந்தது, மற்ற கட்சிகள் நடந்தது, அதை பற்றியும் பேசணும் அப்படின்னு எதிர்கட்சிகள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் நாடாளுமன்றம் கூடுது, கார்கே பேச போகிறாரு, அவையை ஒத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இந்த பக்கம் சோனம் வாங்சுக் நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் உண்ணாவிரதம். உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அவங்க மனைவி தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்லாம் நம்ம பேசுறது முடி தகவல் வந்துச்சு. அதில் ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறார். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டா நான் இன்றைக்கி அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னு நிபந்தனைகள்லாம் விதிக்கிறார். மாநில அரசும் பரபரப்பாக இருக்குது, ஒன்றிய அரசும் பரபரப்பாக இருக்குது. நாடாளுமன்றம் அன்றைக்கி கூறதுக்கு முடிய பிரதமர் நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில் செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்றம்லாம் அமைதியாக நடக்கணும், எதிர்கட்சிகளை ஒத்துழைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறார். எப்படி இருக்கும் நாடாளுமன்றம்? பொதுவாக அந்த கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, கரப்பாம்பூச்சி சினிமாவில், சீரியலில், வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியை பார்த்தா லேடிஸே பயந்து ஓடுவாங்க. பெண்கள் பயந்து ஓடுவாங்க கரப்பாம்பூச்சியை பார்த்தா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வீடு பூரா கரப்பாம்பூச்சி பூந்துருச்சு, அதை க்ளீன் பண்ணலன்னா வீட்டுக்கு தத்துறம்பாங்க. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு கரப்பாம்பூச்சி சும்மா அடித்து தூக்கி போடணும், அலட்சியமாக பேசுவாங்க. ஆனால் அறிவியல் வரலாற்றில் பார்த்திங்கன்னா உலகம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போனாலும் கூட அழிக்க முடியாத ஒரே ஒரு இனமாக கரப்பாம்பூச்சி இருக்கும். ஏதாவது ஒரு கல்லுக்குள்ளே இருந்தாவது அது கிளம்பி வரும். ஒட்டுமொத்த உலகம் அணுகுண்டு வீச்சில் அழிஞ்சு போனாலும் கூட அழிக்க முடியாத ஒரு இனம் இருக்குதுன்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இன்னொன்று, கரப்பாம்பூச்சிக்கு ரத்தம் நிறம் கிடையாது, வெள்ளை நிறத்தில் இருக்கும். கரப்பாம்பூச்சிக்கு சிவப்பு கலரில் ரத்தம் இல்லை. இப்படி பல உண்மைகள். அதாவது அலட்சியப்படுத்துவதற்கும் சரி, அதே கரப்பாம்பூச்சி மேலே படுற மாதிரி வந்ததுன்னா அலறி அடித்து ஓடுறது ஆணும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஓடுறது தான் மனித இயல்பு.
இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கப்புறம் அது இந்த பார்க்குறவங்க முன்னே யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்த புதுசில் பெருசாக ஒரு தாக்கத்து பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மத்திய அரசே வந்து அது பெருசாக கண்டுக்கல, அவங்க சமூக வலைதள பக்கம்லாம் முடக்குனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெல்லியில் பூரா இன்டர்நெட்டை கட் பண்ணுற அளவுக்கு பயந்து போயிருக்கு ஒன்றிய அரசு. அதாவது ராஜவேல், அதுக்கு தான் சொன்னேன், அலட்சியமாக பார்க்குற கரப்பாம்பூச்சி உள்ளே பொந்தா என்ன ஆகுன்றதுக்கு தான் உதாரணங்குது. இது சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தான் ஆண்டின்ற மாதிரி வெளியில் போகிறவனை தூக்கி மேலே போட்டுட்டு குத்துதே கொடைதுன்னுவாங்க இல்லையா. இதை ஆரம்பித்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இது உண்மையிலே வந்து பாரதிய ஜனதா இதில் ஒன்றும் பங்கெடுக்கவும் இல்லை, வேலை செய்யவும் இல்லை. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒருத்தர் வந்து மூத்த நீதிபதி அந்தஸ்து கேட்டு வழக்கு போடுறாரு. அதை வந்து ரொம்ப நாளாக கவனிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றாரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. அதை போட்டு கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் அது வரும்போது அந்த வழக்கறிஞர் அதை வாதாடிட்டு இருக்கும்போது நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, பல போலி நிறுவனங்களில் வந்து சட்டப்படிப்பு முடித்ததா வந்து டிகிரி வாங்கிட்டு வந்துட்டு சோம்பிகளாகவும் இருந்துக்கிட்டு தொல்லை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் வந்து ஒரு அமர்வில் சொல்கிறாரு. சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு, அது கொஞ்சம் வேறு மாதிரி வருதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, பொதுவாக படிப்பறிவற்ற இவர் என்ன சொல்கிறார், இவங்கெல்லாம் பாரசைட்ஸ், அதாவது ரத்தம் உறிஞ்சி குடிக்கின்ற அட்டைகள், சமுதாயத்தை உறிஞ்சி கொடுக்கின்ற அட்டைகள்னு வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறார். அப்போது ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. எத்தனை கோடி இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசாங்க வேலை கிடைக்கலன்றதுக்காக வந்து வருஷக்கணக்கில் காத்துட்ருக்கான், பரீட்சை எழுதுறான், பாஸ் பண்ணுறான், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்லலாம் ஈஸியாக கூட்டத்தில் போகிறான், நசுங்கி செத்து போகிறான், அரசாங்க வேலையை வாங்கிட்டு வரான், புதுசாக ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாத ஒரு சூழலில் வந்து இது ஏன் பெருசாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இளைஞர்களை வந்து கொச்சப்படுத்துறீங்க, இளைஞர்களை கேவலப்படுத்துறீங்க. இந்த இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய பலம். இராணுவத்துக்கே நீங்கள் அக்னிவீர்னு எடுக்கிறீங்க, அப்போ இளைஞர்களை வந்து எப்படி கேவலப்படுத்தலான்றது தான் அதனுடைய மையப்பொருள். இது ஆம் ஆத்மி கட்சியில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வியூக வகுப்பாளராக இருந்த ஒரு இளைஞன் தான் இந்த அபிஜித் திப்கே என்ற இந்த செயல்பாட்டாளர். எங்கெங்கே படிச்சுட்டு இதழியல் ஜேர்னலிசம் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் பாஸ்டனில் படிச்சுட்டு இருக்காப்புல. அங்கேருந்து என்ன பண்ணுறாப்புல, ஏன் இளைஞர்கள்லாம் நீங்கள் வந்து இப்படி கொச்சப்படுத்துறீங்க, இளைஞர் சமுதாயத்தை கொச்சப்படுத்தி நீ காக்ரோச்சுன்னு தானே சொன்னீங்க, நான் வாங்க கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இயல்பாக நகைச்சுவையாக விளையாட்டுத்தனமாக பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக இதை தொடங்கி வந்து பிஜேபியை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பித்தது. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி பற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேர் வந்து அதுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸ் தளத்துலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் அந்த எக்ஸ் தளத்தை வந்து தடை செய்கிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்போ 2 கோடி பேர் வராங்க அப்படின்போது ஒரு 90,000 அக்கௌண்ட்டெல்லாம் போய் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 15 மேல தான் நடந்துன்னு நினைக்கிறேன் 2026. 2 மாதம்தான் இதனுடைய வரலாறு. இந்த 2 மாத வரலாற்றில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் இருக்கிற வீடு இருக்குது பாருங்கள், அங்கே போய் அவங்க அப்பாவை மிரட்டி பார்க்குறாங்க, அம்மாவை மிரட்டி பார்க்குறது. அரசாங்கம் கண்டுக்காமல் விட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். கண்டுக்காமல் விட்டு போனதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பல விஷயங்கள் வந்து அவன் கையில் எடுக்கிறான். ஒரு ஊருக்கும் அது போய் பரவுது. ஒரு ஊருக்கும் போய் பரவும்போது சென்னைக்கு வருது, ஹைதராபாத் போகுது, எல்லா ஊர்லேயுமே அதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் வருது. அந்த இளைஞர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்காம அவனுக்கு ஒரு வழி காட்டாமல் அவனை போய் கரப்பாம்பூச்சின்னு இங்கே வந்து நசுக்கப்பட வேண்டிய பொருளாக பேசுகிறீங்கன்றது வந்து அவனுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் தொடுது. ஏற்கனவே சின்ன பசங்க கோவக்காரனாக இருப்பான், அவனை போய் அந்த ரோஷத்தை தூண்டி விடுற மாதிரி பண்ணி விட்ட உடனே அதுவே ஒரு அரசியல் இயக்கமாக மாறி போகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி அது மாறிப்போச்சு. இது எங்கே தொட்ட இடத்துலையே இவங்களுக்கு இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் ஊழல் நிறைஞ்சு போச்சுன்னு பின்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் தான் அண்ணா ஹசாரேவை கிளப்பி விட்டாங்க. அண்ணா ஹசாரேவை கிளப்பி விட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து, கிரண்பேடி வந்து, அப்புறம் நம்ம இவங்க பூஷன் வக்கீல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு இயக்கமாக ஆரம்பித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. அது ஏற்பட்ட அந்த மக்கள் எழுச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்கு சாதகமாக பிஜேபி மாற்றிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அண்ணா ஹசாரே எங்கே போனாருன்னு தெரியல,
கிரண்பேடிக்கு பாண்டிச்சேரி கவர்னர் போஸ்ட் கொடுத்து அது கொஞ்சம் உளறி கிளறி விட்டுட்டு திரும்பி போயிடுச்சு. கெஜ்ரிவால் வந்து ஒரு எதிர்ப்பாளராக மாறி பிஜேபியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து எதிர்ப்பாளராக மாறி டெல்லியில் ஆட்சியை பிடிச்சி வரலாறு காணாத அளவில் ஆட்சியை பிடிச்சி அதுக்கும் பிற்பாடு அவரை நெருக்கடிக்கு கொண்டு வந்து ஜெயிலில் கொண்டு போய் போட்டு பல மாதங்கள் உள்ளே வச்சு அவங்க கட்சியில் இருக்க ஒரு பெண்ணை வச்சு புகார் கொடுக்க வச்சு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வச்சு அதுக்கும் பிற்பாடு அந்த மந்திரிகளை கொண்டு போய் உள்ளே வச்சு அதுக்கும் பிற்பாடு அவரை வெளியில் விட்டு ஆட்சியை விட்டு வெளியில் அனுப்பி இன்றைக்கி பிஜேபி வெற்றிகரமாக ஆட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு டெல்லியில். அந்த அம்மா உடனே வந்து பிராமண ஆதரவு குரல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த டெல்லி முதல்வர். அது தனி அரசியல். ஆனால் இப்போ இப்படி பண்ண இடத்துல அந்த அபிஜித் தீப்கே என்ன பண்ணுறாரு, பாஸ்டன்லேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, தூக்க போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கன்னு சொன்ன உடனே வந்து இறங்கிய உடனே ஒரு தீவிரமான அரசியல் இயக்கமாக வந்து அரேபிய வசந்தம் எப்படி வந்து துனிஷாவில் தொடங்கி ஒட்டுமொத்த அரேபியாவையும் வந்து எகிப்து உட்பட பல நாடுகள், சவுதி உட்பட பல நாடுகளில் வந்து ஒரு அரசியல் மறுமலர்ச்சி என்கின்ற மாற்று எண்ணத்தை அது விதித்தது. பல நாடுகளுடைய தலைமையை அது கவிழ்த்தது. பல நாடுகளுடைய அரசியல் போக்கை அது மாற்றியது. சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக தீவிரமாக மனிதர்களுடைய தனியுரிமையை பற்றி எல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு போராட்டம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது. அப்போ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடையான வந்திருக்க இந்த போராட்டம் கையில் எது எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்த நேரத்தில் தீவிரமாக வந்து மாணவர்களுடைய கல்வி முறையில் ஒரு பிரச்சனை நடந்தது. ஏற்கனவே நீட் தேர்வு நடக்கின்ற எல்லா இடங்களிலும் அரசியல் சார்புள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள் என்ன பண்ணான்னா அந்த அமைப்புக்குள் ஊடுருவி அந்த கேள்வித்தாள் வினாத்தாட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி வெளியில் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு அதை விற்றுட்டு பணம் பண்ணுறான். அதனால் தகுதியற்றவர்கள் தேர்வு எழுதி பல இடங்களுக்கு வந்து வந்துடுறாங்கன்றது ஒரு புகார் இருக்குது. அப்போ இந்த வருடம் வந்து அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வினாத்தாட்கள் வந்து இணையதளம் மூலமாக நேரடியாக வந்து லீக் ஆகுதுன்ற ஒரு அலிகேஷன் வந்த பிற்பாடு, அந்த குற்றச்சாட்டு வந்த பிற்பாடு அது உண்மை என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிப்பதற்கு பின்னால் அதுக்கு பின்னால் இருந்தவங்க கொஞ்சம் பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கைது செஞ்சுட்டு வந்து அதை சிபிஐ வசம் வந்து விசாரணைக்கு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு மறுதேர்வு நடத்துகிறான். மறுதேர்வு நடத்தும் போது இந்த வினாத்தாட்கள்லாம் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஹெலிகாப்டரில் கொண்டு போய் வினாத்தாட்களை இறக்குற அளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய வடிவம் வந்து தீவிரமானதால் அரசாங்கம் முழிச்சிக்கிச்சு. இதில் நடந்து கொண்டிருக்கின்ற கோளாறுகளை, குளறுபடிகளை எடுத்து சொல்வதற்கு சாதாரணமாக எழும்பி வந்த ஒரு இளைஞர் இயக்கம் அதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ இந்த பார்வை வந்து அரசாங்கத்தினுடைய பார்வை எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அபிஜித் தீப்கே மேலே போகுது. உடனே இவங்க எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்க. அதாவது அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் நான் சொன்ன மாதிரி 2019 கொண்டு வந்த திருத்தங்கள் காரணமாக இவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணால் இவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், யாரை வேணால் வந்து ஸ்பை ஆக்டிவிட்டியில் வந்து அவங்களுடைய டெலிஃபோன் கால்லாம் ஒட்டு கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது இவனுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். யார் அது? தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது தான் ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையோட பல கோரிக்கைகளை வச்சுருந்தாலும் கூட இவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் இவங்க ஒன்று ஆட விடுவாங்க, இல்லைனா ஆட விடுறவங்கள விலைக்கு வாங்கிடுவாங்க. பல இடங்களில் வந்து நீங்கள் நடந்த போராட்டம்லாம் எப்படி அடக்கியிருக்கான்னு பாருங்கள். அண்ணா சாரே சொன்னேன், 2015, 13, 14 வாக்கில் ஹர்தீப் பட்டேல்னு ஒருத்தன் குஜராத்தில் ஒரு சின்ன பையன், அவன் வந்து அந்த பட்டிதார் சமூகத்துக்கு வந்து ஓபிசியாக வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். கேட்குறதுக்கு காரணமே பாருங்கள், ஒரு சுயநலத்தில் தான் ஆரம்பிக்குது. அவனுடைய தங்கை வந்து ஒரு தேர்வு எழுதுது. அந்த தங்கை தேர்வு எழுதும்போது வந்து அது கிடைக்கல. அவரோட தோழி அதே பரீட்சை எழுதி வேறு ஜாதியில் இதை விட கம்மி மார்க் வாங்கிச்சான். மார்க் வாங்கினதால அது ஓபிசியாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சு. தன்னுடைய தங்கைக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக கோபப்பட்டவன் தான் ஹர்தீப் பட்டேல். ஹர்தீப் பட்டேல் வந்து உடனே என்ன பண்ணுறான், பட்டிதார் சமூகமே நீங்கள் வாங்க, நமக்கு வந்து ஓபிசி ஸ்டேட்டஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 15 லட்சம் பேர்லாம் அந்த பையனுடைய ஊர்வலத்துக்கு வந்தாங்க. 17-18 வயசு தான் அப்போ அவனுக்கு. அதுக்கு பிற்பாடு அவன் மேலே பல வழக்கு போடுறாங்க. பல வழக்கு போட்டு அவன் பேரில் வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, பெண்ணோடு இருப்பதை போன்ற காம களியாட்டியங்களில் ஈடுபடுவதை போன்ற வீடியோலாம் வெளியிடுறாங்க. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், இந்த வீடியோ என்ன வேணால் நீங்கள் வெளியிட்டுங்க, அதை நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் ஆண்மை உள்ளவன்னு உங்களுக்கு தெரியுன்றான் பதில் அந்த வீடியோவில். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆண்மை உள்ளவன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்லாம் சவடால் பேசின அந்த பையன்
அதுக்கு பின்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி வரைக்கும் பேசப்பட்டு வந்து அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறி போய் இன்றைக்கி வந்து சிட்டிங் எம்எல்ஏ. அப்போ எங்கே தொடங்கின போராட்டம் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு? ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடங்கிய ஒரு இளைஞன் தன்னுடைய ஜாதிக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டி எங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும், நாங்களும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பல லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்த ஒரு இளைஞன் அவங்க எல்லாத்தையும் நடுரோட்டில் விட்டு இவன் மட்டும் போய் இன்னைக்கு எம்எல்ஏவாகி உட்கார்ந்துட்டான் ஆளுங்கட்சியில். இப்படி வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரமும் ஜாதகமும் உண்டு. யாரெல்லாம் எதிர்குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து வந்து மாலை போட்டு இல்லைனா ஒன்று வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட எதிர்க்கிறாங்கன்றதாக கல்கட்டாவில் போய் அபிஷேக் பானர்ஜியோட வீடெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு இருக்கிற இடத்துல இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு போராட்ட வீரர் வந்து இவங்களோட சேர்றார். அதுதான் சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் வந்த பிற்பாடு இதனுடைய தளம் வந்து வேறு மாதிரி மாறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே ஒரு சூழல் செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக். நல்ல ஃப்ரான்ஸில் போய் ஆர்கிடெக்சர்லாம் படிச்சுட்டு வந்தவர். சூழல் செயற்பாட்டாளராக இருந்து லடாக் பகுதி என்பது ஒரு காலத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து காங்கிரஸினுடைய மந்திரியாக இருந்தவர். அந்த மந்திரியாக இருந்தவருடைய பிள்ளை சின்ன வயசில் வந்து அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் ஓடி வந்து டெல்லியிலலாம் படிச்சுட்டு அப்புறம் போய் ஃப்ரான்ஸ்லலாம் படிச்சுட்டு ஒரு தனி மனிதனாக நின்று பல குறிக்கோளோடும் கோட்பாடோடும் வந்தவன் தன்னுடைய மக்களுக்காக பாடுபடணும்னு சொல்லிட்டு லடாக் பகுதியில் இருக்கின்ற சுற்றுப்புற சூழல் இருப்பாருங்க, இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வந்து பல அமைப்புகள் உருவாக்குறார். அதாவது இளைஞர்களோடு சேர்ந்து அந்த கலாச்சாரம், பண்பாடு, கல்வி இதையெல்லாம் காப்பதற்குன்னே ஒரு இயக்கத்தை தொடங்குறார். அந்த இயக்கத்தை தொடங்கி பல காலமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த லடாக்குக்கு வந்து நீங்கள் தனி மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டரை கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி லடாக்கில் வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் வருகின்ற பொழுது இந்தியா மெத்தனமாக இருக்கக்கூடாது என்பதற்காக சீன பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு உண்மையான தன் மாநிலத்து மலைவாழ் மக்களுக்குண்டான குரலை பேசுகின்ற, எடுத்து வெளியே கொண்டு வருகின்ற, அதற்காக போராட்டம் நடத்துகின்ற ஒருவனாக வாங்சுக் வாழ்ந்துட்டு இருக்கார். பல போராட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 முறை வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்து அவர் வந்து லடாக்கிலேருந்து டெல்லி வரைக்கும் நடந்து வர பாத யாத்திரை போராட்டம் வரைக்கும் நடந்திருக்கார். அது இல்லாமல் வந்து நம்ம கிளைமேட் இருக்கு இல்லைங்களா, சுற்றுச்சூழல், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்குன்னு தனி மனுஷனாக பல இயக்கங்களை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து குறிப்பாக ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பனிமலைகள்லேருந்து வர பனி இருக்கு இல்லையா, பனிக்காலத்தில் உறைஞ்சி போகுது, வெயில் வரும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சி வந்து அந்த தண்ணி வீணாக போகுது. அதனால் அதை அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஐஸ் தூப்பா அப்படின்னா ஐஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து தூண் வடிவங்களில் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து ஒரு அட்டம் பண்ணுறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தூண் வடிவங்களில் உறைபனி இருக்குது பாருங்கள், அந்த உறைபனியை தேக்கி வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது இல்லையா, அப்போ பல தூண்களை வந்து அந்த மாதிரி நிறுவி வச்சு அது உறைபனி ஆகும்போது தண்ணியாக மாறுது ஓடுது பாருங்கள், அதை வைத்து விவசாயம் செய்யலாம். அப்படி விவசாயம் செய்வதன் மூலமாக லடாக் போன்ற பகுதிகளில் வந்து எப்பொழுதும் பயிர் செய்கின்ற காலநிலையை உருவாக்க முடியும்னு ஒரு அட்டம்ப்டை பண்ணி அந்த மக்களுக்கு அதையும் பயிற்றுவிக்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து இந்த லடாக்கு, கார்கில் இதை போன்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவ வீரர்கள் இருக்கான் இல்லையா, அந்த இராணுவ வீரர்கள் வந்து பல காலநிலைகளில் பருவநிலையினுடைய மாறுபாட்டால் உறைஞ்சி போய் செத்து போயிடுவான். அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்டிருக்கிற அந்த ஆடைகள் இருக்குல்ல, அதுவே வந்து 6 கிலோ 8 கிலோ இருக்கும். அந்த 6 கிலோ 8 கிலோ உள்ள ஆடைகள், பூட்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து அதுக்கு கூட வந்து துப்பாக்கி போன்ற கருவிகள், அந்த ஹெல்மெட், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு -25 டிகிரி -30 டிகிரியில் நிற்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட தண்டனை மாதிரி. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆள் இருப்பான், ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டி. அப்படி நிற்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற பனிமலைகளை மட்டுமே டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. எப்பொழுதும் வெண்மை நிறம் நிறைந்த ஒன்றை பார்த்து கொண்டே இருப்பதால் வருகின்ற பார்வை குறைபாடு. அடுத்தது வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிற அட்டென்ஷன், அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தாக்கிட்டான்னு சொன்னால் அதற்கு பதில் தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம்,
இப்படி தனிப்பட்ட இடங்களில் போட்டிருக்கிறதால அவங்களுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உளவியல் சிகிச்சையெல்லாம் கொடுக்கறது வந்து வழக்கம். உதாரணமாக வந்து அந்த மாதிரி இடங்களில் -30 டிகிரி -40 டிகிரி பார்த்தீங்களா, அங்கே வந்து அவன் வந்து அந்த சுடு தண்ணி இருக்குல்ல, அதை கொதிக்க கொதிக்க ஒரு வாளியில் பிடிச்சிக்கிட்டு கழிவறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளார அது ஐஸ் ஆயிருமா. அப்போ கழிவறைக்கு போனால் ஊற்றி கழுவுவதற்கு கூட அவனால் தண்ணியை பயன்படுத்த முடியாத ஒரு காலநிலையில் வேலை செய்வேன். அப்போ அவனுடைய மனநிலை, அவனுடைய உளவியல் பிரச்சனைகள், இது எல்லா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்து இதை போன்ற சூழலில் பணியாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்ம சூரிய சக்தி இருக்கு பாருங்க, சூரிய சக்தியை வந்து உள்வாங்கி கொண்டு அவங்க தங்குற அந்த டென்ட் இருக்குல்ல, கூடாரங்கள், அதை வந்து எப்பொழுதும் ஒரு நல்ல பருவநிலையில் வைத்திருக்கின்ற, தட்பவெட்ப நிலையில் வைத்திருக்கின்ற ஒரு மெக்கானிசத்தை வந்து வாங்சக் வந்து கண்டுபிடிக்கிறார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலார் டென்ட்னு அதுக்கு பேர். அந்த சோலார் டென்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டுட்டு அதில் சோலார் பேனல் வழியாக சூரிய வெப்பத்தை வந்து அந்த தகடுகள் வாங்கி சேமித்து வச்சுட்டு, ராத்திரியில் வந்து அந்த கூடாரம் பாருங்கள், அதை எப்போவுமே வந்து அந்த தட்பவெட்ப நிலை மாறாமல் வச்சுருக்கோம். அதன் மூலமாக உள்ள படுத்திருக்கிற இராணுவ வீரர்களுக்கு வந்து ஒரு இதமான கதகதப்பான சூழ்நிலை வருவதன் மூலமாக அவங்கள வந்து ஒரு நிம்மதியான இடத்துல வச்சிருக்கலான்ற கண்டுபிடிப்பையும் சோனம் வாங்சக் தான் பண்ணுறார். அது வந்து ஒரு 50,000 வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த நாட்டிற்கு உண்டான அர்ப்பணிப்பாகவும் அவருடைய பணி இருக்கு. ஆனால் என்ன இவர் வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, லடாக்குக்கு வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்து கேட்குறாரு. ஏற்கனவே வந்து அதை யூனியன் பிரதேசமாக பிரித்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 370 மூலமாக காஷ்மீரை வந்து எப்படி காலி பண்ணாங்களோ அதில் இதையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. அப்போ காலி பண்ணதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பின்னால் தான் அந்த லடாக் மக்கள் உணர்கிறார்கள், நமக்கென்று ஒரு தனியான அந்தஸ்து வேணும். அந்த அந்தஸ்து வேணுன்றது ஜம்மு காஷ்மீரோட இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ பிரிஞ்ச பிற்பாடு இப்படி இருக்குது. அப்போ பாரதிய ஜனதா நம்மை ஏமாற்றி விட்டது என்பதை லடாக் மக்கள் உணர்கிறார்கள் என்பதை அதை முன்னெடுக்கின்ற ஒரு நபராக சோனம் வாங்சுக் வர்றார். அந்த வாங்சுக் வரும்போது அவர் பல இடங்களில் ஏற்கனவே போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்கிறதால பிரதானமாக இந்த கல்வி விஷயத்தில் கை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கல்வி கலாச்சார அமைப்பு வந்து ஒன்று லடாக்கில் நடத்திட்டு இருக்கார். அது நடத்திட்டு இருக்கிறதால இங்கே இளைஞர்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க. ஆகவே இதற்கெல்லாம் காரணமான கல்வி அமைச்சர் வந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற டிமாண்டை ஒன்று சிஜேபி வைக்குது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வைக்குது. அதை வந்து ஆதரித்து அந்த இடத்துக்கு சோனம் வாங்சுக் வரும்போது, இதனடா ஒத்த தலைவலி மைக்ரேன் நினச்சிட்டு இருந்து இது மொத்த தலைவலியாக மாறுது அப்படின்னு பாரதிய ஜனதா உணர்கின்ற இடத்துல தான் இவர் மீதான நெருக்கடியை கொண்டு வராங்க. இந்த தொடர் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்குது. மணிப்பூரில் இராணுவம் வந்து கட்டவிழ்த்து விட்டு வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதற்காக பல பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு நிர்வாணமாக நின்று இராணுவத்தை வந்து வேணும்னா எங்கள் மேலே வந்து நீங்கள் பாலியல் துன்புறுத்தலை பண்ணுங்க, எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் முன்ன வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தது. அதை வந்து ஐரோம் ஷர்மிளா இருக்கு இல்லையா, அவங்க முன்னெடுத்து நடத்தி ஐரோம் ஷர்மிளா எத்தனை வருஷம் வந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தது, மூக்கில் குழாய மாட்டிக்கிட்டு. அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. அப்போல்லாம் இணையத்துக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் இல்லை. இணையத்துக்கு இவ்வளோ பெரிய தாக்கம் இல்லாத இடத்துல வந்து ஐரோம் ஷர்மிளாவுடைய போராட்டம் வந்து சரியாக வந்து எழுதப்படவில்லை. எழுதப்பட்டாலும் பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போதண்டா சாமியின் வெளியில் வந்து அதுக்கு முன்னாடி போய் ஒரு எலெக்ஷன் நிற்கிறாங்க அதே ஊரில். இந்த போராட்டம்லாம் முடித்த பிற்பாடு தேர்தலில் நின்று மிக குறைவான மலிவான வாக்குகளை வாங்கி என் மக்களே என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு ரொம்ப விரக்தியில் நம்ம கொடைக்கானலில் வந்து குடியேறிச்சு. கொடைக்கானலில் குடியேறினாங்க, இப்போ இருக்காங்களா போயிட்டாங்களான்றது வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மலைவாழ் மக்களை வந்து நீங்கள் வந்து மட்டமாக நடத்துகிறீங்க, அவர்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார், ஐரோம் ஷர்மிளா. இன்றைக்கும் மணிப்பூருடைய போராட்டங்கள் வந்து அடங்கலை. ஒரு எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் ரோட்டில் இறங்கி நடக்க முடியல, ஒரு பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்களே ஃப்ரீயாக போயிட்டு வர முடியல. அப்போ எங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்கிறானோ அந்த மலைவாழ் மக்கள் என்பவன் தன்னுடைய தனித்துவத்தை அவன் முதல்ல பாதுகாப்பான். அவனுக்கு தனித்துவம்ன்றது தன்னோடு அடங்கிய மலை, மரம், நீர், ஆதாரங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு தெய்வம். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், அந்த பிஷ்ணு இன மக்களுக்கு வந்து மரம் என்பது கடவுள். மரத்தை வெட்ட போறவங்க யாராக இருந்தாலும் பிஷ்ணுவை வந்து போய் கட்டி பிடிச்சிப்பாங்க.
அந்த விஷ்ணுவை வந்து தெய்வமாக நினைப்பதற்கு வந்து அங்கே ஒரு தெய்வம் இருக்கு, வாழ்ந்து போன ஒரு பெண்மணியை அவர்கள் கடவுளாக கொண்டாடுவார்கள்னா நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த மலைவாழ் மக்களுடைய சூழல் செயல்பாடு இருக்குல்ல, சூழல் இயல் என்பது அது இயற்கையோடு ஏய்ந்தது, அவங்களுக்கு உண்டானது அது. அப்போ நேச்சுரலாக அவர் இங்கே வந்த உடனே இந்த போராட்டத்தை கையில் எடுத்ததால பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாடுகளை கொண்டு வருது. அப்போ அந்த தொடர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஐராம் ஷர்மிளா மாதிரி இது ஒரு பிரச்சனையாக இருப்போது, அண்ணா சாரை மாதிரி இது ஒரு பிரச்சனையாக இருப்போது, ஹர்திக் பட்டேல் மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனையாக இருப்போதுன்னு சொல்லிட்டு இந்த முளையிலே கிள்ளி எறியணும்னு சொல்லிட்டு இவங்க போய் அபிஜித் தீபிகே மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஒரு மனிதனாக உருவெடுத்து விட்டான், ஒரு போராட்டக்காரனாக அறியப்பட்டு விட்டான், ஒரு போராட்டக்காரனாக அங்கீகரிக்கவும் பட்டுவிட்டான். அந்த இடத்துல இவர் வந்து சேரும்போது இவருடைய உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டு இருக்கு, வீக் ஆகுது. நலிவடைகின்ற காலத்தில் அவருக்கு உண்டான சிகிச்சையை கொடுப்பதற்கு நான் தனியார் மருத்துவமனையில் வந்து நான் சிகிச்சை வந்து செய்யணும் அப்படின்னு அவங்க மனைவி வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் பெட்டிஷன் போடுறாங்க. உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், சிகிச்சை வேணும்னா அது அரசாங்கமே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அதையும் தடுத்து விட்டது. அதுக்கு மேலே வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குது. குளிர்கால கூட்டத்தொடர் எந்தெந்த விஷயங்களுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் மாறி இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் ஒரு வதந்தியை பறிப்போடுறான். என்னன்னு சொல்லிட்டு தொகுதி மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அதை ஆதரிப்பதற்கு சரத்பவாரோடைய பெண் சுப்ரியா சுலே ரெடி ஆயிட்டாங்க, திமுக தயாராயிடுச்சு, என்ன இந்த மசோதாக்கள்லாம் இப்போ கொண்டு வந்து நிறைவேற்றுவார் அமித்ஷா. அதனால நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34லிருந்து 38 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று, வந்தே மாதரத்துக்கு வந்து யாராவது அவமதிப்பு செஞ்சால் 3 வருடம் சிறை தண்டனை கொண்டு வர்றதுக்கு ஒரு மசோதா, இப்போ டீலிமிட்டேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றணுன்ற நினைக்கிற இடத்துல காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து இப்போ போய் நரேந்திர மோடி என்ன பண்ணுறார், நான் எதுவும் அந்த 56 வயது இளைஞரை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கப்படி ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார். ஆனால் இது என்ன மாதிரி விஸ்வரூபம் எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தலைநகர் டெல்லியில் இணைய சேவையை நிறுத்துகின்ற அளவிற்கு மெட்ரோ ரயில்களை நிறுத்துவதற்கு அந்த இளைஞர்கள் மீது இன்னைக்கு தடியடியை நடத்தியிருக்கான். இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறுமா மாறாதான்றது வேற விஷயம். ஆனால் எங்கள் கண்ணுக்கெட்டிய தூரபரம் எங்களுக்கு எதிரியே இல்லை. நாங்கள் இந்துத்துவா சித்தாந்தத்தை வந்து இந்தியா பூரா எங்கெல்லாம் எங்களை யார் யார் எதிர்த்தாங்களோ அந்த இடத்துல நாங்கள் உள்ள நுழைஞ்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், மேற்கு வங்காளத்தை வந்து திரிணாமுல் காங்கிரஸை வந்து நதி மூலம் ரிஷி மூலம் இல்லாமல் உடைச்சிட்டோம். தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். கேரளாவில் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்தாலும் கூட அங்கே 3-4 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெருமிதத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இன்றைக்கி இந்த போராட்டம் தொடங்கியிருக்கு. தொடங்குற நேரத்தில் இன்னைக்கு இவங்க அடித்த தடியடியின் மூலமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க? அபிஜித் தீப்கே வந்து என்ன செய்ய போகிறாரு? அபிஜித் தீப்கேவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய போகிறீங்களா? இன்டர்நெட்டை எவ்வளோ நாளைக்கு தடை பண்ண முடியும்? இன்டர்நெட் தடை பண்ணுறதால நீங்கள் இந்த செய்திகள் பரவாமல் தடுக்க முடியுமா என்று பல கேள்விகள் இருக்கிற இடத்துல அரசியல் வந்து பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற ஆட்சி மாற்றம் மூலமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவை திமுக மூலமாக பெற்றுவிடலாமா என்ற ஒரு முயற்சியையும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல தாவேகாவினுடைய அப்ரோச் என்ன? அதிமுக என்ன செய்ய போகுது? ஏன்னா அதிமுகவில் வந்து காலையில இருந்து செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 பேரை காணா, 200 காணா, 300 காணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம சிவி சண்முகத்தோட ஆதரவாளர்கள் ஒரு 500 பேர் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காங்க கட்சியிலேருந்து என்று பரபரப்பான சூழலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆளும் கட்சிக்கும் இங்கே நிரந்தரமாக நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்பது எழுதப்பட்ட விதி அல்ல, எழுதப்படாத விதியும் அல்ல. அதாவது எழுதப்பட்டது என்னவென்று கேட்டால் மாற்றம்தான். எழுதப்படாத விதி என்பது ஒன்று இருக்கிறதாக நினைத்து கொண்டு இந்த நாட்டை வந்து நாங்கள் வந்து ஒரே மொழி, ஒரே கொடி, ஒரே தலைவர், ஒரே சாப்பாடு, ஒரே மதம் இப்படிலாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நாட்டில் எந்த வகையான போராட்டங்கள் எந்தெந்த வடிவத்தில் வரும் அதை நீங்கள் நினச்சி இப்படி காலால் நசுக்கிட்டு போகிற கரப்பாம்பூச்சி வடிவத்திலும் வரும். அவ்வளோ அலட்சியமாக பேசுனீங்கன்னா அதுவே ஒரு கட்சியாக மாறும். அந்த கட்சியாக மாறுவதே உங்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக வரும். அந்த குடைச்சலை சமாளிக்க முடியாமல் நீங்கள் லத்தியை தூக்கிட்டு கையில் வந்து அடிக்க வேண்டிய நிலைமை வருன்றத
ஒரு சாதாரணமான ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. போகிற போக்கில் அவர் பேசினார். ஆனால் இந்த கும்பகோணத்தில் தேள் கட்டினா வேற எங்கேயோ நெறி கட்டும்பாங்கல்ல, அதுதான் நடந்திருக்கு. தேள் எங்கேயோ கடிச்சது, நெறி எங்கேயோ கட்டுது. அப்போ இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, அடக்கப்பட்ட உரிமைகள், மறுக்கப்பட்ட உரிமைகள், இளைஞர்களை அலட்சியமாக பார்த்தல், அவர்களை கேவலமாக நினைத்தல், அல்லது ஒரு சொசைட்டியினுடைய ஒரு பகுதியை மிக மோசமாக பார்க்கின்ற பார்வை இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்றதான் இந்த காலகட்டம் வந்து நிரூபிச்சிருக்கு. இப்போ இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் வந்து நீங்கள் எதை வேணாலும் தடை பண்ணிடலாம். ஆனால் அடுத்த நொடி அடுத்த நிமிடம் அந்த செய்தி என்பது ஒரு நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துருது. அந்த 100 கோடி பேரும் போய் சேர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரு கையிலையும் இன்றைக்கி வந்து இணையம் இருக்குது, எல்லோரு கையிலையும் தொலைபேசி இருக்குது. அவன் டிவியை போய் போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, செய்தித்தாள் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நிமிடத்திற்கு நிமிடம் என்பது மாதிரி நொடிக்கு நொடி தரவுகள் செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனுஷனே ஒரு செய்தியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ எதையும் மறைக்க முடியாது. அது நீங்கள் சோனம் வாங்சுக்கு போய் நீங்கள் கை வச்சிங்கனாலும் மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். இன்றைக்கி சோனம் வாங்சுக் வந்து ஒரு மலையிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு மலைவாழ் மனிதராக இருந்தாலும் கூட இந்தியா முழுமைக்கும் அறிமுகமான ஒரு நபராக மாறி இருக்கார். ஒரு போராட்டக்காரராக அறியப்படுகிறார். அந்த போராட்டத்தினுடைய நியாயங்கள் என்ன, அநியாயங்கள் என்ன என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும். அவங்க கேட்கறது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தால் இத்தகைய மதிப்பு வரப்போவதில்லை. ஒரு கல்வி திட்டத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் நீங்கள் தகுதி தேர்வு என்று சொல்லி அந்த தகுதி தேர்வையை நீங்கள் கோடிகளில் விற்றுவிட்டு ஏபிசிடி கூட ஒழுங்காக தெரியாதவன் ஒருத்தன் டாக்டராக வருவான், ஒரு ஸ்பெல்லிங்கு கூட ஒழுங்காக எழுத தெரியாத வந்து ஒரு இன்ஜினியராக வருவான்னு சொன்னால், நீங்கள் பேசுகிறீங்கல்ல தகுதி உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், படித்தவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அந்த படித்தவர்களுக்கு உண்டான பாடத்திட்டம், தகுதிகளை கொண்டவர்களுக்கு உண்டான பாடத்திட்டம் சொல்லுகின்ற ஒரு இடத்திலேயே அந்த தகுதியை விலை பேசி விற்பதன் மூலமாக தகுதியற்ற மனிதர்களுக்கே எல்லாம் சென்று சேருகிறது, பணம் படைத்தவர்களுக்கே போய் சேருகிறது. ஆகவே நீங்கள் வைக்கின்ற தகுதி தேர்வு சங்கர் படம் மாதிரி ஜென்டில்மேன் வசனம் பேசுறது, இந்த ஒரு நாள் முதல்வராக வந்து வில்லனா மாறி ஹீரோவா மாறுறது, இந்த வேலையெல்லாம் ஜனங்களுக்கு எடுபடாது. ஜனங்களுக்கு தெரியும், மக்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மந்தை கூட்டமாக மாற்றி வைக்கப்பட்டு ஏதோ ஒன்றின் மூலமாக அவர்கள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று மதத்தை கையில் கொடுத்துட்றோம், இல்லைனா ஒரு தலைவனை கையில் கொடுத்துட்றோம், ஒன்றும் கிடைக்கலன்னா சினிமாவை தூக்கி கையில் கொடுத்துட்றோம், இதை விட்டு நீ வெளியில் வராத என்று ஒரு போதை மயக்கத்தில் வைத்து கொண்டிருப்பதன் மூலம் உண்மையான ஜனநாயகத்தை, உண்மையான மக்கள் அதிகாரத்தை, உண்மையான கோட்பாடுகளை மக்கள் உணராமலே இருக்கின்ற வரைக்கும் இதை போன்ற வண்டிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதிலிருந்து வெளியே வருவது தான் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது. மக்களை மக்களாக மதிக்க வேண்டும், மாண்புள்ளவனாக மதிக்க வேண்டும், மக்களை மக்களாக நடத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இளைஞர் பட்டாளம் எழுந்து வரும் என்பதற்கு அடையாளம் தான் சிஜேபியினுடைய வேலையும் வாங்சக்கினுடைய ரோலும். இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கூட்டத்தொடர் என்பது நான் சொன்ன இதை சுற்றி தான் வரப்போகுது. இது வந்தே மாதரம் பாடலைன்னா 3 வருஷம் ஜெயிலு, எல்லாம் மசோதா வருதான். அதான் இதை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன சொல்கிறான், அந்த வந்தே மாதரம் பாடலன்னு சொன்னால் நீ தேசபக்தன் இல்லை, உனக்கு தேசபக்தியே இல்லை. ஆனால் அது சமஸ்கிருதத்தில் இருக்கும், அது மொத்தமும் பாடணும். ஆனால் நாங்கள் சமஸ்கிருதத்தை திணிக்க மாட்டோம், தேசிய கீதம்னு ஒன்று இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காளத்தில் எழுதினதால அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தூக்கி தலையில் வச்சுப்போம். அப்போ இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் புரியுதா? இந்த போலி தேசபக்தியை ஊட்டிக்கொண்டே இருப்பதன் மூலமாக, இப்படி ஒரு தேசபக்தி என்பதை பேசிக்கொண்டே இருப்பதன் மூலமாக இளைஞர்களுடைய எழுச்சி, போராட்டக்காரருடைய குரலை எதை வேண்டுமானாலும் நசுக்கிக் கொண்டே வாழலாம் என்பதுதான் இதுவரைக்கும் இவர்கள் செய்திருக்கின்ற வரலாறு. இது இருக்குமா நிலைக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி சொன்னீங்க, முடக்கினாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க, தடையை மீறி போராட்டத்துக்கு பங்கேற்க பல்வேறு இடங்கள்லேருந்து அந்த தலைநகருக்கு குவிஞ்சாங்க. அதுவும் தொலைக்காட்சியில் காமிச்சாங்க, போலீஸ் அதையும் தடுத்து நிறுத்துது. அப்போ வந்து நீங்கள் இணையதளத்தை துண்டித்தாலும் அந்த செய்தி பரவி இருக்கு, இளைஞர்கள் வராங்க, அந்த போராட்டத்துக்கு வராங்க. இப்போ இந்த ஒன்றிய அரசு திசை திருப்ப என்ன பல வேலைகள் பண்ணோம். ஏன்னா தர்மேந்திர பிரதான் வந்து அந்த இடத்த தூக்கியே ஆகணுங்கிறது தான் முதன்மையான கோரிக்கை. அந்த நீட் வினாத்தாள் கசிவு, பல கோடி பணம் புழங்குது, இதெல்லாம் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பாதிக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை.
இப்போ தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நிபந்தனைகள்லாம் வச்சுருக்கிறார். என்னை வந்து மருத்துவமனையில் கொண்டு போட்டீங்க, இந்த முதல்ல அவரை வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு முதல்ல சொல்லுங்கள், அந்த மருத்துவ மந்திரி மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, நாங்கள் வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் வந்து இந்த கோரிக்கை மனுக்களை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்படி அதுக்கும் அனுமதிக்கலைன்னா என்கிட்ட வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாங்கிட்டு போய் அங்கே பேசுகிறேன், நாடாளுமன்றத்தில் வந்து இந்த குரல் வந்து நாங்கள் ஒழிக்கிறோம்னு சொல்லி அந்த உறுதியாவது கொடுக்கணும். 3 கொடுத்துட்டா 3ல் ஏதோ ஒன்று நடந்துடுச்சுன்னா கூட நான் வந்து உணவகத்தை வாபஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க மனைவி வேறு பரபரப்பாக இருக்கிறாங்க. உடல்நிலை கவனம் தனியார் மருத்துவத்தில் சேருங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மருத்துவமனை நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதாவது ராஜவேலு, ஆதிக்குடி மக்கள் வந்து மிக வளர்ந்த நாடான நியூசிலாந்துலேயே பார்த்து கீழ்ச்சி போட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஆஸ்திரேலியாவில் வந்து அரசர் சார்லஸே வந்து கேவலமாக பேசி ஒரு அம்மா வெளியில் அனுப்பிச்சு என் நாட்டை சுரண்டது போதுன்னு. அதனால் அந்த மக்கள் வந்து வெகுண்டு எழும்போது அவர்கள் பேசுகின்ற மொழியே வேறு மாதிரி இருக்கும். அதனால் இளைஞர்களோடு சேர்ந்து ஒரு மலைவாழ் மனிதனாக வந்து பேசி கொண்டிருக்கின்ற வாங்சுக் வந்து எவ்வளோ தூரம் இந்த போராட்டத்தில் வெல்றார் அல்லது தோக்குறான்றது முக்கியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு வந்து இதன் மூலமாக நம்ம என்ன ஒரு செய்தியை கொண்டு போகிறோம், அது எப்படி அரசாங்கத்தை வழிநடத்த போகுது அல்லது கவிழ்க்க போகுது என்பது தான் காலம் தீர்மானிக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.